சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. வீடியோவை ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லீவில், அதாவது ஹாலிடேயில் இருப்பீங்க. சம்மர் ஹாலிடேஸில் வந்து இருப்பீங்க. என்னதான் ஒரு பக்கம் வந்து காலையில் மழை பெஞ்சாலும் நைட்டு வந்து மழை பெஞ்சாலும் ஈவினிங் மழை பெஞ்சாலும் காலையில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது கோடை வெப்பம். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாநிலங்களில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா விடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு எப்பொழுது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கேள்விகள் என்பது தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி அடுத்த பிரதமர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்னைக்கு அப்படின்னா ஜூன் 4, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்கு அப்போ வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனுக்கு சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் அதை பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆனால் ஜூன் 5 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இன்னும் 30 நாட்களுக்கு விடுமுறை தான். இன்னைக்கு டேட் மே 12, ஜூன் 10 இல்லை 15 வரைக்குமே உங்களுக்கு இந்த லீவ் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ரிப்பீட்டாக வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸை பற்றி தான், ஸ்கூல்ஸ் ரீஓப்பனை பற்றி தான் வந்து நமக்கு கண்டினியூஸாகவே எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது, ஓகேங்களா? ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பள்ளிகள் திறப்பு அப்படின்றது ஜூன் 1 வீக் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. செகண்ட் வீக் எண்ட்லேயோ அல்லது செகண்ட் வீக் மிட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னும் எப்படி இருந்தாலும் மினிமம் 30 நாட்களுக்கு உங்களுக்கு விடுமுறை என்பது தொடருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக பெருமளவு மாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனை பற்றி இந்த அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஓகேங்களா? பாண்டிச்சேரிக்கும் சரிப்பா மற்ற ஸ்டேட்டுக்கும் சேமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த அறிவிப்பு வந்து டிக்டேட் பண்ண அறிவிப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பள்ளிகள் திறப்பு பற்றியான ஒரே ஒரு அறிவிப்பு இது மட்டும்தான் தற்போதைக்கு வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஜூன் 1 வீக் ஸ்கூல் ரீஓப்பன் கிடையாது 100%, ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். நன்றி.